நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சமீபத்தில் பார்த்தோன்னா குரூப் 2 மற்றும் 2A உடைய ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா முதல்நிலை தேர்வுக்கு எப்போது ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் டிஎன்பிசி தரப்பில் ஒரு ரிசல்ட்டை பற்றிய அப்டேட்டு டிஎன்பிசி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு செலெக்ஷன் ஷெடியூலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 2 மற்றும் 2A உடைய அந்த முதல்நிலை தேர்வுக்கான ரிசல்ட் எப்போது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். குறிப்பாக அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் டிசம்பரில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போது இந்த மாதம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் அவங்க ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மேபி முதல் வாரம் அல்லது 2ஆம் வாரத்தில் கண்டிப்பாக முதல்நிலை தேர்வுக்கான ரிசல்ட்டு வெளியாவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. எனவே தேர்வர்கள் நீங்கள் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பிரகாரம் அடுத்த பிப்ரவரி, சரிங்களா, அடுத்த ஆண்டு பிப்ரவரி, அடுத்த ஆண்டுனா 2025 பிப்ரவரியில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஷெடியூலில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் ரிசல்ட்டு இந்த மாதம் டிலே ஆகாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிப்ரவரியில் இந்த மெயின்ஸுக்கான எக்ஸாம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி நம்பகத்தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது. சப்போஸ் இந்த ரிசல்ட் டிசம்பரில் வெளியாகாத பட்சத்தில் மேபி, சரிங்களா, ஒரு 10% சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி அந்த 10% இந்த மாதம் அவங்க ரிசல்ட் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொன்னால் லேட்டாக வெளியிட்டால் கண்டிப்பாக அந்த மெயின்ஸுக்கான அந்த தேர்வு மார்ச் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு டிஎன்பிசி சம்மந்தமான அது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட்டில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி. நன்றி, வணக்கம்.